திருச்சி மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறீங்க. இன்னும் மொத்த வேட்பாளர்கள் மொத்தமா எப்ப அறிவிக்க போறீங்க? ஏற்கனவே அறிவித்த வேட்பாளர்கள் ஏதாவது மாற்றம் இருக்குமா? அதை பத்தி இல்ல, ஏற்கனவே அறிவிச்ச வேட்பாளர்கள் மாற்றம் இருக்காது. இது வரைக்கும் ஒரு 100-150 வேட்பாளர்கிட்ட சொல்லியிருப்போம். இப்ப மொத்தமா இப்ப மாசி 9, அதாவது பிப்ரவரி 21 திருச்சியில் நடக்கிற மாநாட்டில் அறிவிச்சிருவோம். கட்சி தொடங்கினதுல இருந்து கூட்டணி இல்லைன்ற முடிவோட தொடர்ந்து இருக்கிறீங்க. ஆனா இன்னும் களத்துல நாம் தமிழர் கட்சி இன்னும் சட்டமன்றத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கல. அதுக்கு பல கணக்குகள் தேவைப்படுது. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலையும் தனித்து தான் போட்டியிட போகிறதா, இல்ல சட்டமன்றத்துக்கு செல்றதுக்கான சில கணக்குகள் ஏதாவது ஈடுபட இருக்கு? கணக்கு ஒரே கணக்கு தான். மக்களை முழுமையா நம்பி நேசிக்கிற ஒரு கணக்கு தான். நாங்க எங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அதுல நீங்க தீரணும். நாங்க கட்சி ஆரம்பிச்சிருது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க, பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக, பணத்திற்காக அல்ல. நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக. இன்னைக்கு ஏன் பரந்தூர்ல போய் நீ தொட முடியல? காட்டுப்பள்ளியில வேகமா கட்ட முடியல? 8 வழிச்சாலை ஏன் நிறுத்தி வச்சிருக்க? டங்ஸ்டன் ஏன் நிக்குது? பேனா சிலை ஏன் நட முடியல? ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள போலனாலும் மக்கள் மன்றத்துக்குள்ள வலுவா ஒரு படை இருக்கு. அது புரியுதா? அதனால நீங்க தேர்தல் வெற்றி தான் வெற்றின்னு நினைக்காதீங்க. இப்ப நாங்க பண்றது வெற்றி தான்.